வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி புதுசாக வெளியிட்ட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதான் வந்து டிஎன்பிசி வெளியிட்ட ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட புது மாடல். கருமை நிற மையுடைய பந்து முனை பேனா மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேம், ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே முக்கியமாக பாருங்கள், இங்கே கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எட்டு நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 4 நம்பர் தான் இருக்குது. அந்த 4 நம்பர் மட்டும் ஷேர் பண்ணால் நம்மளுக்கு போதும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு என்ன இறுதியானது, சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓஎம்ஆர் விடைத்தாள் செல்லாததாகும். இதுக்கு முன்னாடி வந்து மார்க் மைனஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா டேரெக்டாக வந்து விடைத்தாளே செல்லாதாகிடுமா. அதனால் இதை பார்த்து நம்ம குறிக்கணும். இந்த கட்டம் வந்து இன்விஜிலேட்டர் வந்து யூஸ் பண்ண, அதாவது நம்ம இங்கே சிக்னேச்சர் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டோம், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் போட்டுருமான்னு பார்த்துட்டு அவங்க வந்து இந்த எஸ்ன்னு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்வரின் உறுதிமொழி. இந்த பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு இங்கே சைன் பண்ணணும். அப்படி சைன் பண்ணலைன்னா வினாத்தாள் செல்லாததாகிடும் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ABCDன்னு தனித்தனியாக கவுண்ட் பண்ணி டென்ஷன் ஆகும் லாஸ்ட் 15 நிமிஷம். அந்த பிரச்சனை இனிமேல் நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம 200 வினாக்களுக்கும் வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா கேட்குறாங்க. எஸ், ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஆமாம் தான் கொடுங்க. ஏன்னா பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படி ஆக்கலைன்னா 0.5 வந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மீதி இது மேலே எல்லாம் அதே தான். கீழே வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் மாற்றிருக்காங்க இடம். இது வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து வைக்கலைன்னா 0.5 வந்து மைனஸ் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நல்லா கிட்ட வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓஎம்ஆர் தடக்குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது, பார் கோடை வந்து யாரும் சேதப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் குறிக்கணும். அடுத்தது பாருங்கள், இதான் முக்கியமானது. நமக்கு என்னென்ன காரணங்களால் விடைத்தாள் செல்லாததாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணலாம் செல்லாததாகும். தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகளை மேற்கொள்ளுது, சைடில் வேணால் எழுதுறது. அப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பக்கம் 1ல் சைன் போடலைன்னா அப்போ விடைத்தாள் செல்லாததாகும். தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்ட வினா தொகுப்பு கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து எதுனா செல்லாதாகும். அதாவது சைன் பண்ணணும், புக்லெட் நம்பர் கரெக்டாக எழுதணும். அது 2 பண்ணா செல்லாததாகிடுமா. அப்புறம் பாருங்கள், இந்த காரணங்களால் 0.5 வந்து மைனஸ் பண்ணுவோம். அது வந்து விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கு, அதாவது எல்லா வட்டம் காலியாக விடப்பட்டால் 0.5, அதாவது 200 கேள்வி நம்ம ஷேர் பண்ணிடணும். அப்புறம் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா 0.5, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இன்விஜிலேட்டர் வந்து நம்மளுக்கு இங்கே சைன் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ஒரு பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு சிம்பிளாக ஆயிடுச்சு ஓஎம்ஆர் ஷீட். வந்து இதுக்கு மாதிரி ABCD வந்து கவுண்ட் பண்ணி போடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பற்றி பயப்பட தேவையில்லை. அதாவது 2 விஷயம் தான். புக்லெட் நம்பர் கரெக்டாக குறிக்கணும், சைன் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? மேலும் இது போன்ற டிஎன்பிசி அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதோட PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நன்றி, வணக்கம்.